ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம 2009-10 1500 வேலைக்கு சேர்ந்தேன். 1500 வேலைக்கு சேர்ந்ததில் அந்த 1500 வேலை 6-8 மாதம் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சதுக்கப்புறம் பணம் பத்தலை, சம்பளம் பத்தலை. 1500 சம்பளம் தான். அதில் சாப்பாடு ஓனர் கொடுத்துருவார், ரூம் வாடகை ஓனர் கொடுத்துருவார். இருந்தாலும் சம்பளம் பத்தலை. சரி, அங்கேருந்து நம்ம வேறு கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி சம்பளம் ஜாஸ்தியான கம்பெனிக்கு போகலான்னு சொல்லிட்டு நினைக்கும்போது ஒரு ஆஃபர் வந்தது. பெரிய எம்என்சி கம்பெனி, இப்போ இன்டர்நேஷ்னல் கம்பெனி, நல்லா சம்பளம் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனிக்கு ஆஃபர் இருந்தது. அங்கேயும் போனேன். அங்கே போய் இன்டர்வியூ பூரா இங்கிலீஷ்லேயே கேட்டாங்க. நமக்கு தான் இங்கிலீஷ் தெரியாது. அதனால இங்கிலீஷில் கேட்டாங்க. சும்மா அப்படியே மாடு மாதிரி உட்காந்துட்டு எழுந்திரிச்சு வந்துட்டேன். எனக்கு தெரிய வேலை கிடைக்காதுன்னு. ஏதோ அவசரத்தில் கொடுத்தாங்க அவங்க வேலை. சரி போயிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாங்களா எனக்கு தெரியல. வேலை கிடச்சி அப்புறம் வேலைக்கு வந்ததுக்கப்புறம் வேலை அப்படியே ஓடிச்சு. 4500 சம்பளம். அந்த 4500 சம்பளமும் ரூம் வாடகை தனி, சாப்பாடு தனி. என்னடா முதல்ல இருந்து மறுபடியும் ஆரம்பிக்குது அப்படின்னு என்ன பண்ண தெரியாமல் அப்படியே ஓடிச்சு. அது 2 வருஷம் ஓடிச்சு. அப்படியே பல்ல கடிச்சு ஓட்டியாச்சு. அதுக்கப்புறம் சரி வேறு கம்பெனிக்கு ட்ரை பண்ணலாம்னு சொல்லி 2 வருஷத்துக்கு அப்புறம் இன்னொரு கம்பெனிக்கு ஒரு ஆஃபர் வந்தது. அந்த கம்பெனிக்கு போனால் அந்த கம்பெனியில் நல்ல சம்பளம் தான், 10,000 சம்பளம். சரி இதை விட அது பெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி 10,000 சம்பளத்துக்கு போனேன். 10,000 சம்பளம் போனதுக்கப்புறம் அங்கே ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. ஜாலியாக வெளில என்ஜாய் பண்ண சுத்தமாக இருந்தோம். அதுவும் சாப்பாடு தனியாக, ரூம் தனியாக எடுத்துக்கணும். சாப்பாடு நம்மளோட பக்க சம்பளத்தில் சாப்பிட்டுக்கணும். அப்படியே அதுவும் 2 வருஷம் ஓடுனதுனால அதுக்கப்புறம் சரி இப்படியும் இந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு அதாவது இது கவர்மெண்ட் ஜாப் தான் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ண ஆரம்பித்தேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைமு 2010 ஒரு செலெக்ஷன் சும்மா அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் செலெக்ஷன் வரிசையாக 4-5 வருஷம் அட்டன் பண்ணேன். அதுக்கப்புறம் வேலை கிடச்சிது. வேலை கிடச்சதுக்கப்புறம் சரி நீ கடன்லாம் முடிஞ்சிடும், பிரச்சனைலாம் முடிஞ்சிடும், ஓரளவுக்கு செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஆசையாக வேலைக்கு வந்தேன். வேலைக்கு வந்தோடனே ஸ்டார்டிங்கில் 18,000 சம்பளம் கொடுத்தாங்க. ஓகே, இப்போ ஸ்டார்டிங்கில் 18,000 சம்பளம் கொடுத்தாங்க. அப்போவும் அந்த கடன் இருந்தது, கிளியர் ஆகலை. அதுக்கப்புறம் வருஷம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஜாஸ்தியாக போயிட்டே இருந்தது சம்பளம் இன்க்ரீஸ் ஆக நம்மளோட கமிட்மெண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். நம்மளோட ஆடம்பரம், ட்ரெஸ்ஸு, ஷூவு, சாப்பாடு, செலவு, ட்ரெயினில் போனால் ஏசியில் தான் போகிறது, ஏசியில் தான் வர்றது, அந்த மாதிரி ஆடம்பரம் சம்பளம் வாங்குகிறோம், கவர்மெண்ட் சம்பளம் வாங்குகிறோம், செலவு ஒன்றுமே அப்படின்னு சொல்லி செலவு பண்ணியாச்சு. கல்யாணத்துக்கு முன்னாடி, கல்யாணத்துக்கு அப்புறம் ஸ்லிப்பரில் தான் போகிறது, ஸ்லிப்பரில் தான் வர்றது. இது பிளாட்ஃபாரத்தில் தண்ணி வாங்கி தருமா, அதில் தான் பிடிச்சி குடிக்கிறது. அப்போல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் இப்போ வாட்டர் பாட்டில் தனியாக வாங்கிக்கிறது. எங்கே போனாலும் வாட்டர் பாட்டில் தான். கல்யாணத்துக்கு அப்புறம் ஊர்லேருந்து பஸ்ஸு சென்னை வரணுன்னா கூட பஸ்ஸில் வாட்டர் பாட்டில் 2 லிட்டர் அடைச்சிட்டு வந்துடுறது. இப்போ உள்ள நிலைமைக்கு இப்போவும் அந்த பற்றாக்குறை தான், பணம் பற்றாக்குறை. இப்போ எனக்கு 10 வருஷம் சர்வீஸ் ஆச்சு. 10 வருஷம் சர்வீஸ் ஆனதுக்கப்புறமும் இப்போ கிட்டத்தட்ட 55,000 சம்பளம் வரும். அந்த 55,000 வாங்கி இன்னமும் பத்தலை. எவ்வளோ தான் வாங்கினாலும் சம்பளம் பத்துங்கிறது இது வரைக்கும் புரியல. எனக்கு மட்டும் தான் புரியா இல்லை எல்லாருக்கும் இந்த நிலைமை இருக்கா, எனக்கு இதுன்னு தெளிவாக தெரியல. இந்த மாதிரி நிலைமை இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு நிலைமை இருக்குங்கிற மாதிரி சொல்லுங்கள். இல்லை நான் மட்டும்தான் எங்கேயும் மிஸ்டேக் பண்ணுறேனான்னு தெரியல. அந்த மெயின் என்னன்னா அந்த கமிட்மெண்ட்டு. நம்ம சம்பளம் அதிகமாக கமிட்மெண்ட் அதிகமாகிடுது. கமிட்மெண்ட்டு அதிகமானதுனால இப்போ ஆடம்பரங்கள் தேவையில்லாமல் காசு அதில் ஒன்று போடுறது, இதில் ஒன்று நினைக்கிறது, அப்படி பண்ணுறது, இப்படி பண்ணுறது, அதை பண்ணுவோம், இதை பண்ணுவோம், ஏசி வாங்குவோம், ஃப்ரிட்ஜ் வாங்குவோம், வாஷிங் மிஷின் வாங்குவோம், வண்டி வாங்குவோம் அப்படின்னு சம்பளம் வருதில்ல, இஎம்ஐ போடுவோம், லோன் போடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கடன் ஜாஸ்தியாக தவிர கடன் கம்மியான வாடலை இது வரைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.